அனைவருக்கும் வணக்கம். 30 நாளில் ஆங்கிலம் தலைப்பில் நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது என் பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் வீடியோ 1 வந்து என் பசங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ வீடியோ 2 வந்து அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடியோ 2வில் பொறுத்தவரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ப்ஸ் தான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த வேர்ப்ஸ் வந்து என் பசங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். Skanda Prashad, are you ready? Yes. And Karmugil, are you ready? Okay, stand properly. Okay, நான் வந்து இப்போ தமிழில் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு வார்த்தையாக சொல்கிறேன், அப்புறமா சென்டென்ஸாக சொல்கிறேன். நீங்கள் ரெண்டுமே சொல்லணும். ஓகேவா? ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வார்த்தை கொண்டு வான்றதுக்கு என்ன? கொண்டு வான்றதுக்கு bring. புக்கை கொண்டு வா. Bring the book. Bring the book. Very good. ஏறுறதுக்கு climb. மரத்தில் ஏறு. Climb the tree. Climb the tree. அழு. Cry. சத்தமா அழு. Cry loud. Cry loudly. சுத்தம் செய். Clean. ரூமை சுத்தம் செய். Clean the room. Clean the room. தோல் உரிக்கிறது. கரெக்ட் தான் சொல்லுங்கள். Eat the tomato. பீல். இப்போ என்னது உருளைக்கிழங்கு நம்ம உரிப்போம் இல்லையா, தோல் உரிப்போம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பீல். பீல் த பொட்டேட்டோ. பீல் பனானா. அடுத்தது குடிக்கிறதுக்கு என்ன? ட்ரிங்க். தண்ணி குடி. ட்ரிங்க் த வாட்டர் ஆர் ட்ரிங்க் வாட்டர். சரிங்களா? அடுத்தது மூடு அப்படின்றோம் இல்லையா, க்ளோஸ். கதவை மூடு. க்ளோஸ் த டோர். தெர. ஓப்பன். கதவை தெர. ஓப்பன் த டோர். நில்லு. ஸ்டாப். காரை நிறுத்து. ஸ்டாப் த கார். உட்காரு. சிட். சரிங்களா? கீழே உட்காரு. சிட் டவுன். என் பக்கத்தில் உட்காரு. வெரி குட், வெரி குட். அடுத்தது வெட்டு. வெட்டுறது இப்போ வீட்டில் நைஃப் வச்சு நம்ம வெட்டுவோம் இல்லையா, கட். ஓகே, இங்கே ஃபோனை பாருங்கள், நீங்கள் எங்கேயோ பார்க்குற மாதிரி தெரியுது. கட். வெரி குட். காய்கறியை கட் பண்ணுறது கட் த வெஜிடபிள்ஸ். அதே மாதிரி கை தட்டுறதுக்கு கிளாப்பு. சத்தமாக கை தட்டுங்க. கிளாப் லவுட்லி. அடுத்தது கட்டிப்பிடி. ஹக். பிரதரை கட்டிப்பிடி. ஹக் யுவர் பிரதர். அடுத்தது ஓடு. ரன். வேகமாக ஓடு. ரன் ஃபாஸ்ட். நட. வாக். வேகமாக நட. வாக் ஃபாஸ்ட். சாப்பிடு. ஹீட். பழம் சாப்பிடு. ஈட் ஃப்ரூட்ஸ். அடுத்தது எழுது. ரைட். நீட்டாக எழுது. ரைட் நீட்லி. அடுத்தது டான்ஸ் போடு. அதுலேயும் டான்ஸ் தான். அழகா டான்ஸ் போடு. அழகுன்றதுக்கு என்ன வார்த்தை? அம்மா எப்படி இருக்காங்க? க்யூட்டா. ஓகே, வேறு வார்த்தை? இப்போ பீக்கோ. வெரி குட், வெரி குட். டான்ஸ் பியூட்டிஃபுல்லி. அடுத்தது என் கூட டான்ஸ் போடுன்றதுக்கு என்ன? டான்ஸ் வித் மீ. அடுத்தது வண்டி ஓட்டு. டிரைவ். காரை ஓட்டு. டிரைவ் த கார். விளையாடு. ப்ளே. என் கூட விளையாடு. ப்ளே வித் மீ. இப்போ என்னமோ சொன்னீங்க இல்லையா, ப்ளே வித் ஹிம்னா என்ன அர்த்தம்? அவன் கூட விளையாடு. ஓகே. அடுத்தது படி. ரீட். இங்கிலீஷை படி. ரீட் இங்கிலீஷ். அடுத்தது கவனி. லிசன். என்ன கவனி? லிசன் டு மீ. ஓகே. பாரு. பாருன்றதுக்கு லிசன் வேண்டாம். இப்போ கண்ணில் பார்க்குறோம் இல்லையா, ஸ்பெல் பண்ணிட்டா வார்த்தை. சி. வெரி குட். அடுத்தது உதைக்கிறதுக்கு கிக். பாலை உத. குத்து. பஞ்ச். இப்போ அம்மாவை பஞ்ச் பண்ணு அப்படின்ற பிள்ளைங்களா, பஞ்ச் மெத்தட். பேசு. ஸ்பீக். இங்கிலீஷ் பேசு. வெரி குட். அடுத்தது தூங்கு. ஸ்லீப். பாடு. புரியல. சிங். என் கூட பாடு. சிங் வித் மீ. அடுத்தது சம. குக். பிரியாணி சம. Cook
biryani. குக் பிரியாணி. தொடு, Touch. டச். கேட்டை தொடு, Touch the gate. டச் த கேட். அடுத்தது புடி. இப்போ பால் வருதுன்னா பாலை பிடினோம் இல்லையா? Catch. கேட்ச், பாலை பிடி. Catch the ball. கேட்ச் த பால். அதே பாலை தூக்கி போடு, Throw the ball. த்ரோ த பால். அடுத்தது ஸ்கூல்ல எல்லாம் முட்டி போடுங்கன்னு வாங்க இல்லையா? முட்டி போடக்கு நீங்கள் இன்னும் முட்டி போட்டதே இல்லையா? போட்டதே இல்லையா? சரி, ஓகே. முட்டிக்கு என்ன இங்கிலீஷில்? Leg. லெக்குன்றது கரெக்டாக இல்லை, முட்டின்ற வார்த்தை இருக்குது. சரி, ஓகே, ஒரு வார்த்தை இல்லை. அங்கே யாரை பார்த்துட்டு இருக்க? ஃபோனை பாரு. சரியா? அடுத்தது கொடுக்கறதுக்கு என்ன இங்கிலீஷில்? இப்போ நம்ம கிளாஸில் ஏதாவது இரேசருக்குன்னு கொண்டு போகாமல் போயிட்டுனா பக்கத்தில் கேட்பேன் இல்லையா, உன் இரேசரை கொடு, உன் பென்சிலை கொடுன்னு கேட்பேன். ஓகே, ஒரு வார்த்தை தெரியல. ஓகே, பரவாயில்ல. அடுத்து கழுவுன்றதுக்கு Wash. வாஷ். சரிங்களா? கையை கழுவுன்றதுக்கு Wash the hand. வாஷ் த ஹேண்ட்ஸ். கூப்பிடுன்றதுக்கு Call. கால். அம்மாவை கூப்பிடு, Call the mom. கால் த மாம் ஆர் கால் மதர். வான்றதுக்கு Come. என்னது? Come. வெரி குட். கம்ன்றோம். இப்போ என்னென்னா அந்த கம்மை வச்சு இன்னும் ஒரு 2-3 சென்டென்ஸ் சொல்ல முடியுதா பார்க்கலாமா? இப்போ உள்ளவா, Come in. கம் இன். ஓகே. என் கூட வா, Come with me. கம் வித் Me. மீ. வெரி குட். அடுத்தது என் பக்கத்தில் வா. Near with me. புரியல. Near with me. கம். Come ம் near ம் with me. நியர் வித்தெல்லாம் வரக்கூடாது, கம் நியர் மீ. சரிங்களா? ஆக்சுவலாக என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ் மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வேர்ப்ஸ் கூட என்னென்னா ப்ரிப்போசிஷன்ஸ் பொறுத்த வரையுமே ஒரே டைமில் 50 ப்ரிப்போசிஷன் என்னால் சொல்லித்தர முடியாது குழந்தைங்களுக்கு. அதனால தான் என்ன பண்ணால் ஒரு 2-3 ப்ரிப்போசிஷன் மட்டும் பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் வித்தும் நியரும் டூவும் ஃபாரும் இந்த டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் 4 ப்ரிப்போஷனாக கொண்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக ஃபுல்லாக நடத்துகிற போது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் ப்ரிப்போஷன் 4 மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் நான் வீடியோ முடிக்கவே இல்லை, ப்ராப்பராக உட்காரு. ஓகே. இந்த மாதிரியே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த வேர்ப்ஸ் 100 வேர்ப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா என் பையன்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 45 வேர்ப்ஸ் நான் கேட்டுட்டேன். ஒரு நாள் ப்ராக்டிஸ் தான் பையனுக்கு. இப்போ நீங்கள் வந்து 1 or 2 days ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா புரியல, என்ன சொல்ல வந்தீங்க? 1 day தான். ஓகே. நீங்களும் ஒரு 1 or 2 times அந்த வீடியோவை பார்த்து அந்த வேர்ப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே நம்ம நல்லா பேச ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.